ஒருத்தன் பாத்தீங்கன்னா சாய் அபயங்கர் மாதிரி போட்டு டமால் டுமால்னு போட்டு இருக்கான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இளையராஜா மாதிரி மெலடி சாங்காட்ட பொறுமையா ஆடிட்டு வந்துட்டு இருக்கான். இது வந்து ஜிடிஎஸ் ஆர்சிபி மேட்சோட ரிவ்யூ தான். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பர் ஆகி ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட்டா இருக்கும். முதல்ல சாய் அபயங்கர் செல்லக்குட்டிக்கு வந்துருவோம். பீக் ஆஃப் த சீசன் ரோலிங் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆர்சிபி தான். ஆர்சிபி எட்டி சீசனே புடிச்சானே நினைக்கிறேன். பிளே ஆஃப்ஸ்ல ஒரு 1.5 கால் 1 கால் வச்சுட்டாங்களோ. ஆர்சிபி டோர்னமெண்டோட பீக் அடைஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு 1.5 கால பிளே ஆஃப் பக்கமா வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் எக்ஸ்ட்ரானே பண்ணாங்க. என்ன நினைக்கிறேன், இந்த மேட்ச் ஒன் சைடு மேட்சா இல்ல ஃபுல் பேக் பண்ணாங்களா டாப் 2 ஜிடியோட டாப் 2? ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டத்தோட வராங்க. வின்னிங் அவங்கள எப்படின்னா மற்ற டீம் எனக்கு இந்த பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பவுலிங் கிடையாது. ஆனால் இந்த டீமுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பவுலிங் வேணுமா பவுலிங் இருக்குது, பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்குது, ஸ்பின் அடிக்கணும் முடியல வர்ற அதுக்கும் இருக்குங்கிற போது வெல் அரௌண்டட் டீமாக இருக்குது. இந்த டீம் கப் அடிச்சது இதனால தான். இப்படி எல்லாத்துக்கும் வச்சிருக்கனால தான் கப் அடிச்சாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கப்பு லோடிங் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதே மொமெண்டத்தோட போகணும். மொமெண்டம் எங்கேயும் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில மேட்சஸ்லாம் இடையில தோத்ததெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டீமாடா இப்படி தோக்குது, இந்த டீமா இப்படி ஆடுது, அந்த மாதிரியான ஒரு மேட்சஸ் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அதனால ஒரு சின்ன சின்ன செருகல். அதுக்குமே பவுலிங் தான் காரணமா இருக்கு. அதை இவங்க சரி பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். இல்ல ப்ரோ, இந்த ரொம்ப ரேஸ் போட்டது இருக்கிறதுல வீக் லிங்க். ஆனா ரொம்ப ரேஸ் போட்டு அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா பயம் காட்டுறதுக்காக சொல்லணும். வேதநாயகம்னா பயம் அப்படிங்கிற மாதிரி. டே டிம் டேவிட் விட்டா டிகேஷ் சர்மா விட்டா ரொம்ப ரேஸ் போட்டு விட்டா குர்னால் பாண்டியா. நான் எங்க பக்கம் 6 அடிக்க மாட்டேன்னு வந்துடாதீங்க, 6 மட்டும் தான் அடிப்போம் டீம் வச்சுக்கிறாங்க. கிரைம் ப்ரோ. அப்படி ஆடுக்கலாம். ஸ்பின் போட்டா 6 அடிக்கிறான் ப்ரோ. எப்படி ப்ரோ ஸ்பின் போடுறது? விராட் கோலி ஆட்டாட்டா 50 ரன் என்னமோ டெய்லி வாக்கிங் நான் 10,000 ஸ்டெப் நடக்கிற மாதிரி அவரும் இன்னைக்கு என்ன ரெக்கார்ட் இருக்குது ஐபிஎல் சொல்லுங்க? 10,000னா சரி இன்னைக்கு அடிச்சிடலாம். நான் 90 50 அடிச்சிடலாம் அப்படி கூட டெய்லி அடிச்சுக்கிறாரு. நாளைக்கு பாருங்க இன்னைக்கு என்ட்ரி கிளாஸ் கிட்டே அபிஷேக் சர்மாவுடைய ஆரஞ்சு கேப் இருக்கும். அதை நாளைக்கு வாங்கிடுவாரு. ஆரஞ்சு கேப் என் தலைமை போட்டாதான் ஆரஞ்சு கேப் சூப்பரா இருக்குது. அபிஷேக் உன் தலையில நல்லா இல்லைன்றவர் அப்படி பந்து அது கூட போனா என்ன பந்து அது. அதெல்லாம் எனக்கு டிம் டேவிட் நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. அவன் அந்த கடைசி 4 ஓவர் இறங்க விட்டு அவன் தனியா ஒரு லீக் ஆடிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் ஒரு 240 காடினா அவன் 300 ஆடிட்டு இருக்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த டீம். வச்சிருக்கிறது வந்து எனக்குமே பெருசா உடன்பாடு இல்லை. ஆனா எப்படின்னா இப்ப இன்கேஸ் ஒரு 24 பாலுக்கு 40 ரன் 45 ரன் அடிக்க பாரு என்கிட்ட யாரு இருக்கா? டிம் டேவிட் சித்தப்பா தாங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன மாமா ஒருத்தர் இருக்கா, ரொமாரியோ ஷெப்பர்ட். அவனே விட்டீங்கன்னா குட்டி கடைக்குட்டி ஜித்தேஷ் சர்மா இருக்கா, ஏதோ ஒரு மேட்ச் அடிப்பான். அந்த மாதிரி 3 பேட்டி வச்சுட்டு அதை விட்டா குருணால் பாண்டியா குருணால் பாண்டியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஹிட்டிங் இருக்கு. அதுதான் அந்த ரொமாரியோ பிரச்சனை கிடையாது. பயங்காட்டுறதுக்கோசரம் வச்சுட்டு ஏதோ ஒரு மேட்ச் ஆடுவாரு, ஏதோ ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரானரியா நீ நம்பவே மாட்டேன் அந்த மாதிரி ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டருக்காக தான் வச்சிருக்காங்க. டஃபி எவ்வளவுதான் சூப்பரா போட்டாலும் அவர் உள்ள கொண்டு வராம அதுக்காக மட்டும்தான் ஒரு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அப்பனா அப்படியே ஜிடி பேட்டிங் போவோம். அங்க யார் இருக்கா? ஜிடி இளையராஜான்னு சொல்லிட்டேன் நானு. அப்படியே பொறுமையா ஆடுவாங்க. ஒரு 50 ரன்னுக்கு 50 பாலுக்கு ஒரு 100 ரன், அப்புறம் 48 பாலுக்கு மெல்ல நடன் தலைவனை மிஞ்சி போனா என்னால 4 தான் அடிக்க முடியும். 6 ப்ரோ மொத்தமாவே 56 45 சிக்ஸா தான் ப்ரோ டோர்னமெண்ட் அடிச்சிருக்காங்க. ஜிடி லோயஸ்ட் 6 அப்பயுமே மேல இருக்கா டாப்ல இருக்காங்க. அவங்க டாப் 3 பேர் தான். அதுக்கு மேல ஃபுல்லா ஸ்கேமர்ஸ் தான். நீங்க போன மேட்ச் எல்லாம் கொஞ்சம் மாத்தி பார்த்தாங்க. அவங்க பேட்டிங் வரல. அதனால அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. இப்போ ஏதோ போராடி போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துலாம் அர்ஷத் கான் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருந்துச்சு, பவுலிங் ஆல்ரவுண்டரு. அவர்லாம் ஆடி இருந்தார். அவர் பவுலிங்குமே போட்டார். ஆனால் கடைசி அவரும் காலை பிடிச்சி உட்காந்துட்டார். இந்த மேட்ச் ஆடுவாரான்னு அதுல 2வது பால் இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போடவே முடியல. அட்லீஸ்ட் இன்ஜுரி கொடுத்து போயிருக்கலாம். அந்த ஓவர்ல போட்டு சாத்தான் காட்டிட்டாங்க. 4 வைடு போட்டாரு அர்ஷத் கான். இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். இன்ஜுரியான்னு தெரியலையா? இப்போ ஒரு வேலை மாதிரி இருக்கலாம். வரலாம்ல. இல்ல அதோட நம்ம ஒன்னு சொல்லிட்டே இருந்தோம். நந்தா தான் சொல்லிட்டே இருந்தேன், ஹோல்டர் ஆடுங்க. ஹோல்டர் பாயிண்ட் கிளிக் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும்.
நல்ல ம் அதாவது கிளென் பிலிப்ஸை விட இவர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேட்டிங் வேணா சூப்பரா பேட்டிங் இருக்கு. அடிச்சு தராரு, பவுலிங் வேணா 5 ரன் ரேட்ல அணியா சிஎஸ்கே கூட அவர் எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்ல அவ்வளோ எக்கனாமிக்ல போட்டிருக்கவே மாட்டாரு, 5 எக்கனாமிக்ல போட்டாரு. அதனால இப்ப அவங்க நான் எப்பயுமே சொல்றேன் பீக்ல இருக்காரு ஹோல்டர். நான் அதுதான் சொல்றேன், அப்பையில இருந்து சொல்றேன், ரிவியூல இருந்து சொல்றேன், ஹோல்டர் எவ்வளவு முடியுமோ அவனை யூஸ் பண்ணிடணும். சரி, அப்படி இப்பயே யூஸ் சரி பண்றோம், அடுத்த சீசன்ல நல்லா பண்ண மாட்டான், இந்த சீசன்ல யூஸ் பண்ணி எவ்வளவோ பண்ணிக்கணும். ம். சரி ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஹோல்டர் 4 ஓவர் கொடுத்துட்றான். அப்ப வந்து நிசாந்த் சிந்துவையோ இல்ல மானவ் சுத்தர் தான் நிறைய மானவ் சுத்தரையோ உட்கார வச்சுட்டு அனுஜ் ராவத் இல்லைன்னா குமார் குசாகிற மாதிரி பேட்டிங் குஷன் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்ல. அது பேட்டிங் தானே ஏன் வீக்கா பண்ண இருக்கு. மாட்டேங்கிறாங்க இல்ல, எனக்கே அது தெரியலையே. பண்ண மாட்டாங்க. ஒரு பிளான் தான், அதான் ஜிடியோட பிளான். கடந்த 4 வருஷமாவே அதுதான். என்னோட டாப் 2 டாப் 3 எனக்கு அடிப்பாங்க நம்பிக்கை இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா நான் கீழே வந்து வாஷிங்டன் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப கிளன் பிலிப்ஸ் இருந்தாரு, இப்ப ஹோல்டர் இருந்தாரு. அந்த பிளானே அவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்க மானசுத்தாரு நல்லா போட்டாரு 2 match. அதனால மானசுத்தார் உட்காரப்பாங்கன்னு அந்த புரியுது. ஓல்டர் உனக்கு 5வது பேட்ஸ்மேனாடா டீம்ல ஷாருக்கான் அப்படி எதுக்குடா அவ்வளவுதான் bro. இருக்கீங்க? அவ்வளவுதான். அவ்வளவுதான் மனசாட்சி நீங்க இல்லாம. சாதுக்கான ஹோல்டர் விட்டு நடுவுல ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டுக்கிறான் வாஷிங்டன் சுந்தர். அவனை நீங்க வந்து சிவாஜி, அது ஓகே. வாஷிங்டன் ஓ. போன 50 அடிச்சாங்க எனக்கு season. ஒரு டீம் இவங்க என்ன சொல்றீங்க? இல்ல நெகராஜி வந்துட்டு பவுலிங்கை நம்பலாம், ஆனா பேட்ஸ்மேனும் வந்து பவுலிங் போடுறவன் தான் வந்து பேட்டிங் ஆடி தரங்கிறதெல்லாம் கஷ்டம் இல்ல. அது ஏன் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? வெளியே இருக்கிற பேட்டிங் கோச்சு மென்டரையும் உள்ள ஆட விடுங்க. பார்த்தி பட்டேலையும் எய்டனையும் சூப்பரா ஆடுவீங்க 2 பேரும். சரி, அப்படியே இங்க வந்தா ரப்பாடா என்ன பீக் ஃபார்மா என்ன 106? எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல 155 போட்டு நினைக்கிறேன். Peak. இல்ல நான் மறுபடியும் சொல்றேன், ரபாடாக்கு ஊக்கமருந்து டெஸ்ட் எடுக்கணும். எரியறாரு. Consistent ஆ 150 hit பண்றாரு. இல்ல Consistent ஆ போடுறாரு. அந்த பவுன்சர் சிஎஸ்கே மிரட்டி விட்டுட்டாரு. இல்ல, ரபாடா என்ன பண்றாருன்னா, ஒரு பால் நல்லா போட்டுருக்காரு, லைன் லென்த் கரெக்டா ஃபாலோ பண்றாரு. ஒரு சின்னதா பவுன்சர் போடுறாரு, அடிச்சிட்டாங்கன்னா குத்தி அப்படியே மூஞ்சிக்கே ஒரு பவுன்சர், இந்த தவடாக்கே ஒரு பவுன்சர் போடுறாரு, அதை அடிக்க முடியாம அவுட் ஆயிட்டு போயிடுறாங்கல்ல. சிராஜ் அந்த அது 150ல போடுறாரு. இந்த வருஷம் 2 பேருக்கு தான் போட்டி, ஒண்ணு ஆர்ச்சருக்கு ஒண்ணு ரபாடாக்கு. நம்ம எவனா ஒருத்தனை கொல்லணும் 2 பேர் வெறி. மண்டை உடைக்கிறாங்க. இல்ல அது மண்டை தவடா உடைக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப மானவ் சுத்தர் ஆடுறாரு, அதை விட சாய் கிஷோர் நம்ம போரான பவுலரை நல்லா விளையாண்டுருக்காரு. அதனால நான் சொல்லிட்டே இருக்கேன், இவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருக்கேங்க. இந்தியன் சாப்ட்னரை வச்சுக்கிட்டு கொடுப்பாரியா உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறான்னு தெரியல. நெகராஜி ஏதோ ஒரு அதான் idea தெரியல. வச்சிருப்பாரு. ஃபைனல் ஆளு விடலான்ட்டா, அது போல ஃபைனல்ல போகணும்ல. என்ன கண்ணாபுரத்துல வர மாதிரி உன்னை வந்து ஆட வைக்காம இல்ல, உன்னை ஒழிச்சு வச்சிருந்த மாதிரி கடைசியா ஃபைனல்கள் அது வரைக்கும் ஒழிச்சே வச்சிருங்க. அடுத்த வருஷம் வெளியே விட்டுரு, யாராவது நல்ல டீம் எடுத்து போயிடும். சரி, ஆர்சிபி பவுலிங்க்கு வருவோம். எஸ்எல் வுட் ஒரு வார்த்தை தான், புவனேஷ்குமார் 100 மார்க் எல்லாருமே காடு. அவ்வளவுதான். சுயேஷ் சர்மா ப்ரோ போன வந்து சுயேஷ் சர்மா 100 மார்க் போனாங்க டெல்லியோட. சுயேஷ் சர்மா இல்ல ப்ரோ, சுயேஷ் சர்மா 100 மார்க். குரால் பாண்டியா அவங்க மட்டும் ஒரு 75 போடுங்க, அப்பப்ப ரன் கொடுத்தாங்க, திடீர்னு ரன் கொடுக்குறான், திடீர்னு சூப்பரா போடுறாங்க. 2 பேர் 2 கொடுக்குறாங்க, 6 ஆப்ஷன் இல்ல. அது மட்டும் ஒரு பிரச்சனை. இந்த டீமுக்கு அவனுங்க குடுக்கற ரன் கம்மியா இருக்கு, மத்ததெல்லாம் மெயின் பவுலரே அந்த ரன் தான் குடுக்குறாங்க. அப்படி சொல்லுங்க, நீங்க உடனே அவனுக்கு கேவலமா பவுலிங் நினைச்சிட கூடாது. நீ நல்லா சொல்றேன், இந்த டீமுக்கு இவங்க இந்த அதிகமா டீமுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அந்த மாதிரி இல்ல. ஆர்சிபி நம்ம பேசணும், இன்னுமே அந்த 6th பவுலிங் ஆப்ஷனு ரொமாரே ஷெஃபர்ட்ன்றது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏதாவது இந்த எஸ்ஆர்எச் மாதிரி கொஞ்சம் நல்ல பிச்சா மாட்டிக்கிச்சு, இன்னைக்கு எஸ்ஆர்எச் அந்த மாதிரி பிச் எல்லாம் மாட்டிச்சுன்னா பிறந்துருவாங்க ரொமாரே ஷெஃபர்ட். சரி, அப்புறம் அதே வேகத்துல நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு போயிருவோம். யாரு வின்னு? நான் தான், நீ ஆரம்பி. சொல்லுங்க, இல்ல நீ சொல்ல நானும் ஆரம்பிக்கல, நீங்க சொல்லுங்க. சொல்ல. ஆரம்பிச்சா நானும் ஆர்சிபி தான். எனக்கு என்னமோ ஸ்லைட் எட்ஜ் ஜிடி இருக்குமோன்னு தோணுது. இல்ல நானும் சீட்டியோட போறேன் ப்ரோ. சீட்டி ஜெயிச்சிருவாங்க. நான் தான் சொல்றேன், மாறுறியா? நான் ஜிடி தான் ஜெயிப்பாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிடியோட போலான்னு பார்த்தேன். சரி நீங்க எல்லாம் இப்படியே ஆர்சிபி தான் சொல்லுவீங்க, சரி நம்மளும் இன்னைக்கு ஆர்சிபியோட போய் பாயிண்ட்ஸ் டேபிள் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு என்னமோ ரப்படா ஒரு சிராஜ் போடுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ வின் பண்ணிருவாங்களோன்னு தோணுது. அவங்க ஆடுறது 160 தான். அதுக்கு வாசி வந்து கேட்ச் பிடிக்கணும்.
அதுவும் இல்லாம டாஸ் நாளைக்கு குரூஷியலா இருக்க போது டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டாங்க ஆர்சிபினா அவ்வளவுதான் பொட்டலமாயிடுவாங்க. 160 அடிச்சாங்கன்னா 12 ஓவர்ல அடிச்சுட்டு சரி ஓகே, அப்போனா இந்த மேட்சோட கேள்வி நேரக்கும் வந்துருவோம். யாரு அதிக விக்கெட் எடுப்பா இந்த மேட்சுக்கான கேள்வி ஆமா. இதுதான். அவங்க பேரை போடுங்க. போன வீக்கோட வின்னர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிட்டோம், அதை பார்த்துருங்க. அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு gift வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. உங்கள் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி வைங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? வீடியோ முடிச்சிடும். வீடியோ எல்லாம் ஃபுல்லா பாருங்க.